அம்பத்தூரில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காபி கடை மற்றும் பாரம்பரிய உணவகத்தின் 64வது கிளை திறப்பு விழா. சலுகையாக 50% தள்ளுபடியில் ஸ்வீட் மற்றும் காரம் வழங்கப்பட்டது. ஆம்பத்தூர் எம்டிஎச் சாலையில் ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபி மற்றும் உணவகத்தின் 64வது கிளை திறப்பு விழா காலை நடைபெற்றது. ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய கருப்பட்டி காபி மற்றும் சைவ உணவகத்தை அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சாமுவேல், மண்டல குழு தலைவர் BK மூர்த்தி, சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரம் நிலைக்குழு உறுப்பினர் டாக்டர் சாந்தகுமாரி ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். ஆலடிப்பட்டியான் உரிமையாளர்களில் ஒருவரான மாரிராஜாவின் பெற்றோர்கள் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகள் மற்றும் இனிப்புகளை வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த முறையில் வழங்கி வருவதால் பொதுமக்களிடம் ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காபி பாரம்பரிய உணவகம் ஆகியவை வரவேற்பை பெற்றுள்ளதால் தொடர்ச்சியாக சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் பல்வேறு கிளைகள் திறக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று புதிய கிளை அம்பத்தூரில் திறக்கப்பட்டது. இந்த கிளையில் வாகனங்களை நிறுத்தும் வசதி மற்றும் கடைவரை வசதிகள் வாடிக்கையாளருக்கு செய்யப்பட்டது. மேலும் புதிய கடை திறப்பு விழாவை முன்னிட்டு முதலில் வந்த 100 பேருக்கு பாரம்பரிய காலை சிற்றுண்டி, கருப்பட்டி டீ மற்றும் காபி இலவசமாக வழங்கப்பட்டன. மேலும் திறப்பு சலுகையாக ஸ்வீட் மற்றும் காரம் 50% தள்ளுபடியில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த உணவகத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் பயனுள்ள சிறுதானிய உணவுகள் தரமாகவும் சுவையாகவும் கிடைப்பதாக வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியாக தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலடிப்பட்டியான் உரிமையாளர்கள் மோசஸ், மாரிராஜா, தேமுதிக மாவட்ட செயலாளர் MC பழனி, பகுதி செயலாளர் மதன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆம்பத்தூர் செய்திகளுக்காக S. பிரபு. வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஆலடிப்பட்டியானோட 64வது கிளை அம்பத்தூரில் MTH ரோட்டில் வசந்தன் கோயில் எதிர்க்க ஓப்பன் பண்ணியிருக்கோம். எங்களோட கம்பெனிக்கு மக்கள் தொடர் ஆதரவுனால எங்களால் அடுத்தடுத்த கிளைகள் தொடக்க முடியுது. கருப்பட்டி அப்படின்ற ஒரு மாடலை சென்னைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தோம். கருப்பட்டி காஃபி, கருப்பட்டி ஸ்வீட்ஸ் எல்லாம். அதோட மக்கள் அதை மாற்றத்தை விரும்பி இங்கே போனால் ஒரு ஆரோக்கியமாக ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் மக்கள் அந்த எங்களோட வளர்ச்சி காரணம் மக்கள் நம்ம பாரம்பரியத்தை அங்கீகரிச்சது தான். இப்போ நாங்கள் சென்னையில் ஒரு 64வது பிரான்ச் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து இப்போ தீபாவளி வருது. இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் காம்போ பாக்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் இந்த பிரான்ச்சில் என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்றைக்கி 50% ஆஃபர் கொடுத்துருக்கோம். எந்த பொருளை வாங்கினாலும் இன்றைக்கி 50% ஆஃபர்.
ஏன்னா எங்களோட இந்த பாரம்பரிய சுவையை வந்து சென்னையில் உள்ள எல்லாரோட ஃபேமிலிக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது எங்களோட கனவாக இருக்குது. இப்போ வந்து எங்களோட கடைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50,000 வாடிக்கையாளர்கள் வராங்க. இதை வந்து நாங்கள் வந்து ஒரு 5 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் குறைந்தபட்சம் சர்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் வந்து அடுத்தடுத்த நோக்கத்தில் நாங்கள் வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு இவ்வளோ தூரம் எங்களை வளர்த்து விட்டா எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காஃபி அம்பத்தூர்ல வசந்த் அண்ட் கோ ஆப்போசிட்ல MTH ரோட்ல திறந்திருக்காங்க. புதுசா நியூ பிரான்ச் 64th பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வேற பிரான்ச்ல சாப்பிட்டிருக்கேன். பட்டாபிராம் நிறைய பிரான்ச்ல சாப்பிட்டிருக்கேன். இந்த பாரம்பரியான உணவு இங்க கிடைக்குது. இந்த மில்லட் இட்லி கிடைக்குது, மில்லட் தோசை கிடைக்குது, திருநெல்வேலி அல்வா கிடைக்குது, சுத்தமான கருப்பட்டியில செஞ்ச டீ காஃபி நம்மளுக்கு கிடைக்குது. நல்லா டேஸ்டாவும் இருக்கு, நம்ம உடல் நலத்துக்கு நல்லாவும் இருக்கு. நம்ம சாப்பிட்டு நம்ம வந்து திரும்பி சாப்பிடணும் போலதான் தோணுது தவிர நம்மளுக்கு தெகிட்டல. நல்லா டேஸ்டாவும் இருக்கு. எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ. என் பேர் தீனா. வணக்கம். சென்னை அம்பத்தூர்ல ஆலடிப்பட்டியான் 64வது கிளை வந்து இன்னைக்கு திறப்பு விழா நடந்திருக்குது. 64வது கிளை திரு மாரிராஜன் அவர்களை இதை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. சென்னை அம்பத்தூரில் 64வது கிளை இன்னைக்கு நல்லா சிறப்பாக இருக்குது. பொதுமக்களுக்கு நல்லா ஏற்ற வகையில் இங்கே போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் நல்ல ஒரு இடம் இன்னைக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மேற்கு சென்னை மாவட்டத்தின் சார்பாக உடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரம்பரிய உணவு எந்த அளவுக்கு கண்டிப்பாக நம்ம இனிமேல் வந்து பாரம்பரிய உணவுக்கு தான் மாறி ஆகணும். ஏன்னா மற்ற உணவுகள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு நிறைய மக்களுக்கு நிறைய பிரச்சனை, சிறு வயதிலே குழந்தைகளுக்கு அந்த கொடுத்து நிறைய பிரச்சனை ஆகுது. நம்ம இனிமே வந்து வரும் காலங்களில் பாரம்பரிய உணவுக்கு நம்ம மாறணும். அப்படி மாறும்போது நம்முடைய தலைமுறைகளான விவசாயிகளுக்கு அது இன்னும் நல்ல பலன் அளிக்கும். அதனால இந்த ஃபுல்லாக பனையில தயாரிக்கிறதுனால பனை விவசாயிகளுக்கு இது மென்மேலும் நல்ல வரவேற்பு கொடுக்கும். அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இந்த பாரம்பரிய உணவுக்கு கண்டிப்பாக மாறக்கூடிய சூழல் வந்துடுச்சு. இனிமே அது மாறிதான் ஆகணும். அதனால இது வரவேற்கக்கூடியது தான். இன்னும் இது போல பல கிளைகள் இது திறக்கணும், இது மென்மேலும் வளரணும், இது பொதுமக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். என் பேர் பழனி, MC பழனி, மாவட்ட செயலாளர், மேற்கு சென்னை, தேமுதிக.